உங்களுக்கு சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் ஷரியத்து ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது, மாற்ற விடவும் மாட்டோம். நீங்கள் கை வைத்திருப்பது வக்ஃப் சட்டம் அல்ல, அல்லாஹ்வின் சட்டம். நீங்கள் திருத்தம் கொண்டு வர நினைப்பது அரசியலமைப்பு சட்டம் அல்ல. அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த, எழுதி தந்த, வாக்காகவும் வாழ்வாகவும் விட்டு சென்ற சட்டம். அதிலே கை வைப்பது உங்களால் அல்ல, எந்த கொம்பனாலும் முடியாது. 1400 வருஷமாக எங்களுக்கு என்று ஒரு ஷரியத் இருக்கிறது. அந்த ஷரியத் திருத்தப்படவில்லை, அந்த ஷரியத் மாற்றப்படவில்லை, மாற்றத்திற்கான அவசியமும் வரவில்லை. நாங்கள் ஏதோ இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் கை வைத்து விட்டீர்கள் என்பதற்காக மட்டும் போராடவில்லை. இந்தியாவின் அரசியல் அமைப்பையும் நீங்கள் கை வைத்து சிதைத்திருக்கிறீர்கள். இந்த சட்டம் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, அரசியல் அமைப்புக்கு எதிரானது. கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் எல்லாரும் பதவி ஏற்கிற போது பதவி பிரமாணம் பார்த்திருப்பீங்க. நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிற போதே என்ன சொல்லணும் தெரியுமா? தன் பெயரை சொல்லி இன்னாராகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிபந்தனைகள் சொல்லுவார்கள். இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும், இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் நான் ஊறு விளைவிக்க மாட்டேன், எதிராக நடக்க மாட்டேன்னு பஞ்சாயத்து கவுன்சிலர்ல இருந்து பாரத ராஷ்டிரபதி வரைக்கும் இந்த 3ஐயும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இறையாண்மை மீற மாட்டேன், மதச்சார்பற்றவனாக இருப்பேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பேன். இந்த 3ஐயும் சொன்ன இந்த ஒன்றிய அரசின் இன்றைய பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட 3ஐயும் காத்துல வரக விட்டாங்க. இறையாண்மை கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது, மதச்சார்பின்மை சந்தி சிரிக்கிறது. இந்த நாடு மதச்சார்பின்மையில் இல்லை என்பதற்கு வீதிக்கு வந்து திரண்டிருக்கிற இந்த கூட்டம் ஒரு அடையாளம். ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பின் பெருமை என்ன தெரியுமா? அது கொண்டிருக்கிற செக்யூலரிசம். செக்யூலரிசம் என்றால் என்ன? அரசுக்கு மதம் கிடையாது, அரசு இந்து அல்ல, அரசு முஸ்லிம் அல்ல, அரசு கிறிஸ்து அல்ல, அரசுக்கு மதம் இல்லை. அதுதான் செக்யூலர். The basic structure of Constitution of India, இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பது செக்யூலரிசம். இன்றைக்கு அதை குழி தோண்டி புதைக்கும் விதமாகத்தான் வக்ஃப் திருத்த சட்டம் வந்திருக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி குல்லா போட்ட முஸ்லிம்களை கொண்டு வந்து ஆதரவு செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். எல்லா இடத்திலையும் 10 கருப்பு ஆடு இருக்கும். அப்படி ஒரு 10 கருப்பு ஆடு, 10 முறுக்காக்களும்